ஒரு போர். தோற்றுப்போய் ஏமாற்றத்தோடு திரும்பிக்கிட்டு இருக்கிற ஒரு மன்னன். திடீர்னு அவனோட யானை முல்லைக் கொடிகள்ல சிக்கிக்குது. வழிவிடாம தடுக்கிற அந்த கொடிகளை அவன் வெட்ட, அதுல இருந்து ரத்தம் பீரிட்டு வருது. இது ஏதோ கட்டுக்கதை இல்லைங்க. சென்னையை அடுத்த வட திருமுல்லைவாயில்ல அமைஞ்சிருக்க மாசிலாமணீஸ்வரர் கோயிலோட சிலிர்க்க வைக்கும் நிஜ வரலாறுதான் இது. தொண்டை நாட்டு சிவஸ்தலங்கள்ல 22வது திருத்தலமா இது விளங்குது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதி இருண்ட காடா இருந்துச்சு. அங்க வாணன், ஓணன் அப்படின்னு 2 அரக்கர்கள் இருந்தாங்க. அவங்க முனிவர்களுக்கும் மக்களுக்கும் ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த அக்கிரமத்தை அழிக்க தொண்டைமான் அப்படிங்கிற மன்னன் ஒரு பெரிய படையோட போய் அவங்கள எதிர்த்தான். ஆனா அந்த அரக்கர்களை அவனால வீழ்த்த முடியல. ரொம்ப பெரிய ஏமாற்றத்தோட அவன் திரும்பி வர வேண்டியதா போச்சு. அப்படி திரும்பி வர்ற வழியில்தான் அவன் ஏறி வந்த யானையோட கால்கள் அந்த காட்டுல இருந்து முல்லைக் கொடிகள சிக்கிக்குது. என்ன பண்ணியும் யானையால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல. ஏற்கனவே தோத்துப்போன விரக்தியில இருந்த மன்னனுக்கு பயங்கர கோபம் வருது. தன்னோட வாளை உருவி அந்த முல்லைக் கொடிகளை ஓங்கி விட்டுறான். ஆனா அடுத்த நிமிஷமே அவன் உறைஞ்சு போயிட்டான். காரணம், அவன் வெட்டிய கொடியில இருந்து தபதபனோ ரத்தம் கொட்டது. பதறிப்போய் கீழே இறங்கி பார்த்தா அங்க கொடிகளுக்கு நடுவுல ஒரு அழகிய சுயம்புலிங்கம். மன்னன் வெட்டியது கொடியை இல்ல, சிவபெருமானின் தலையை. ஈசனோட தலையில காயத்தை ஏற்படுத்திட்டோமேனு கதறி அழுத மன்னன் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனையா அதே வாளால தன் தலையை வெட்டிக்கொள்ளப் போனான். தன்னோட பக்தனோட இந்த உண்மையான அன்பை பார்த்த ஈசன் உடனே அம்பாளைக் கூட கூப்பிடாம அவசரமாக அங்க தோன்றி அந்த மன்னனைத் தடுத்தார். மன்னா, என் தலையில காயம் பட்டாலும் நான் குற்றமற்ற மாசிலாமணியாகவே எப்பவும் உனக்கு அருள் புரிவேன் அப்படின்னு சொல்லி ஈசன் அவனுக்கு காட்சியளித்தார். இதனாலதான் இங்க உள்ள சாமிக்கு மாசிலாமணீஸ்வரர்னு பெயர் வந்துச்சு. மன்னனுக்கு உதவ நினைச்ச சிவபெருமான் அந்த அரக்கர்களை அழைக்க தன்னோட சொந்த வாகனமான நந்தியையே படையோட அனுப்பி வச்சார். அதனாலதான் பொதுவா எல்லா சிவன் கோயில்களிலும் ஈசனை பார்த்தபடி இருக்கிற நந்தி இங்க மட்டும் இறைவனுக்கு பின்புறம் திரும்பி அரக்கர்களை அழைக்கப் போற மாதிரி வாசலை நோக்கி பார்த்தபடி ரொம்ப வித்தியாசமா காட்சியளிக்கிறார். நந்தியோட உதவியால அந்த அரக்கர்களை வதம் செஞ்ச மன்னன் அவங்க அரண்மனையில இருந்த 2 வெள்ளருக்கு தூண்களை கொண்டு வந்து இந்த மாசிலாமணீஸ்வரர் கோயிலை கட்டினான். அந்த பழமையான தூண்களை இன்னைக்கும் நாம இங்க பார்க்க முடியும். மன்னன் வெட்டியதால சிவபெருமானின் தலையில ஏற்பட்ட அந்த காயத்தை ஆத்துறதுக்காக இங்க வருஷம் முழுக்க லிங்கத்துக்கு சந்தனக்காப்பு சாற்றப்பட்டிருக்கும். சித்திரை மாசத்துல வர்ற சதய நட்சத்திரத்தை ஒட்டிய 2 நாட்கள்ல மட்டும்தான் அந்த சந்தனக்காப்பு களையப்பட்டு சுவாமி தன்னோட நிஜ ரூபத்துல பக்தர்களுக்கு காட்சி தருவார். மூலவர் லிங்கத்துக்கு இங்க அபிஷேகங்கள் கிடையாது. பூஜைகள் எல்லாமே இங்க தனியா வைக்கப்பட்டிருக்க பாதரச லிங்கத்துக்கு மட்டும்தான் நடக்கும். இக்கோயிலின் விமானம் யானையின் பின்பக்க வடிவான கஜபிருஷ்ட அமைப்புல கட்டப்பட்டிருக்கு. இத்தலத்தோட அம்பாளுக்கு கொடியடை நாயகினு பேரு. இங்க நவகிரகங்களுக்குன்னு தனி சந்நிதி கிடையாது. ஈசனே அனைத்திற்கும் முதன்மையானவர். சுந்தரமூர்த்தி நாயனார் இங்க வந்து ஈசனை பாசுபதா பரஞ்சுடரேனு புகழ்ந்து பாடி இறைவனின் பாதங்களே தன்னோட உண்மையான செல்வம்னு தேவாரத்துல உருகி பாடியிருக்கார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.